ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பானுப்ரியா. ஒரு ஊரில் ஒரு வியாபாரி இருந்தார். தன்னுடைய நண்பன் கூட சேர்ந்து ஒரு தொழில் செய்து வந்தார். ஆனால் திடீரென்று ஒரு நாள் நண்பனால் அந்த வியாபாரிக்கு ஏமாற்றம் நிகழ்ந்தது. அந்த நண்பனால் தன் கையில் இருந்த பணமும் பொருளும் உழைப்பும் அனைத்தும் பறிபோயின என்று வருத்தப்பட்டு அந்த துரோகத்திற்கு பிறகு அந்த வியாபாரி யாரிடமும் பேச இஷ்டமில்லை, பழகுவதற்கு இயலவில்லை. தன்னுடைய சொந்த மனைவி, குழந்தை, அம்மா, அப்பா என்று யாரிடமும் பேசாமல் தன்னுடைய வீட்டில் பிரம்ம பிடித்தபடியே அமர்ந்திருப்பார். இந்த வியாபாரிக்கு அடிக்கடி ஞாபகமாக வருவது தன்னுடைய நண்பன் செய்த துரோகம் மட்டுமே. அதையும் கடந்து திரும்ப தொழிலை ஆரம்பிக்கலாம் என்று கடைதெருவுக்கு போவாரு. போன பிறகு அந்த நண்பன் செய்த துரோகம் மட்டுமே மறுபடியும் ஞாபகமாக வரும். இல்லை என்றால் யாராவது பேசி அதை ஞாபகப்படுத்துவார்கள். திரும்ப வீட்டிற்கு வந்து பழையபடி திரும்ப அதே மாதிரி பிரம்ம பிடித்தபடியே அமர்ந்திருப்பாரு. 6-7 மாதங்கள் இப்படியே கடந்து போயின. ஒரு நாள் அவரது மனைவி அவர்கிட்ட அமர்ந்து, நான் இறைவனிடம் வேண்டுதல் வச்சிருக்கேன். அதனால் நாம் 2 பேரும் சேர்ந்து ஒரு புனித பயணத்திற்கு போகணும். அவர் புனித பயணமாக தேர்ந்தெடுத்த இடம்தான் ஒரு தீவு. அங்கிலிருந்து கப்பலில் மட்டும்தான் அந்த தீவுக்கு போக முடியும். அந்த தீவு பார்ப்பதற்கு அழகாகவும் போற வழியெல்லாம் கண்ணிற்கு குளிர்ச்சியாகவும் இருக்கும். ஒருவேளை இதையெல்லாம் பார்த்த பிறகு தன்னுடைய கணவன் மனதில் உள்ள குறைகள் அனைத்தும் இறங்கி போய்விடும் என்று நம்பிதான் அந்த தீவுக்கு தன்னுடைய கணவனை அழைத்து செல்கிறாள் அந்த மனைவி. முதல் நாள் பயணம் சாதாரணமாக போனது. அந்த இடத்தை பார்ப்பதற்கு ரொம்ப அழகாகவும் அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மனசு இழகும்படி போல் தோன்றியது. மறுநாள் காலையில் விடியும் சமயத்தில் அந்த கப்பலில் பயங்கரமான கூச்சல் கேட்டது. கப்பலில் உள்ளவர்கள் அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கொண்டே இருந்தார்கள். இந்த வியாபாரிக்கும் அவரது மனைவிக்கும் எதனால் இந்த பிரச்சனை, எதனால் இந்த குழப்பம் என்று தெரியவில்லை. அவர்கள் இருவரும் புலம்பிக் கொண்டிருக்கும் போது திடீரென்று அந்த கப்பலில் ஆலோசனை ஒன்று அறிவிப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த கேப்டன் தான் அந்த அறிவிப்பை கொடுக்கிறார். இந்த கப்பலில் சின்ன கோளாறு, சின்ன கீறல் விழுந்துள்ளது. கீறல் சின்னதாக இருக்கலாம், ஆனால் விளைவு பெரியது. என்னால உங்கள் அனைவருக்கும் உதவி செய்ய வேண்டும் என்று பக்கத்தில் இருக்கிற இன்னொரு தீவுக்கு அங்க கொண்டு போய் கப்பலை நிறுத்துகிறேன். அதற்கு இந்த கப்பலில் உள்ள எல்லாரும் உதவி செய்யணும், செய்வீர்களா என்று கேட்டபோது இன்னும் பதற்றம் அதிகமாக இருந்தது. இன்னொருவர் தனது உயிரை காப்பாற்றணும் என்று, என்ன உதவி என்றார். என்ன உதவி என்றாலும் செய்கிறோம், சொல்லுங்கள் அனைவரும். அந்த கேப்டன் சொல்றாரு, இந்த கப்பலில் பக்கத்தில் இருக்கிற தீவுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் என்றால் இங்கே இருக்கின்ற எடையை பாதியாக குறைக்கணும். அப்ப மட்டும்தான் அந்த ஒற்றை வழியாக எவ்வளவு தண்ணீர் வந்தாலும் அதையும் தாங்கிக்கிட்டு அந்த தீவுக்கு கொண்டு போய் செல்ல முடியும் என்கின்ற அந்த கேப்டன். அதனால் இந்த கப்பலில் இருக்கின்ற எல்லா பொருளையும் வெளியே எடுத்து போடுங்கள் என்று சொல்கிறார். சொன்னதும் எல்லாருமே அந்த கப்பலில் உள்ள எல்லா பொருட்களையும் வெளியே எடுத்து போடுவார்கள். இந்த இசை, நாற்காலி, மெத்தை எல்லாவற்றையும் வெளியில் எடுத்து போடுவார்கள். அந்த கேப்டன் அவர்களிடம் சொல்றாரு, உங்களுடைய எல்லா உடைமைகளும் இந்த கப்பலில்தான் இருக்கிறது. முக்கியமான பொருட்களை மட்டும் எடுத்து கொண்டு மீதமான பொருட்களை எடுத்து தண்ணீரில் போட்டுவிடுங்கள் என்கிறார். அங்கிருந்த யாருமே அதில் உடன்பாடே கிடையாது. அந்த கேப்டனோ மறுபடியும் சொல்றாரு, எனக்கு நல்லா தெரியும் அந்த உடைமைகள் எல்லாம் எவ்வளவு முக்கியம் என்று. ஆனால் இந்த இடத்திலிருந்து உடைமைகளை தூக்கி வெளியே வீசலை என்றால் நாம் இந்த கடலில் மூழ்கி விடுவோம். நம் உயிரை போனதற்கு பிறகு அந்த உடைமைகள் மட்டும் எங்களால் யாருக்கும் எந்த பயனும் கிடையாது. அதனால தயவு செஞ்சு எல்லாரும் இந்த கணத்தில் வேற வழியே இல்லை, நான் சொல்றதை மட்டும் செய்யுங்கள் என்று கூற இருக்கிற உடைமைகளை வெளியே வீசினார்கள். இந்த கப்பலுடைய எடையும் பாதியாக குறைந்தது. அதே கேப்டனால் அந்த கப்பலை திரும்புகிற திசையெல்லாம் திருப்பும்படி தன்னுடைய உயிரை கொடுத்து அந்த கப்பலை கரைக்கு கொண்டு போய் செலுத்துறாரு. கரையில் இறங்கிய பிறகு அந்த வியாபாரியும் மனைவியும் ஒருவரை ஒருவர் பார்த்து, மனைவி வியாபாரியை பார்த்து சொன்னால் கப்பலுடைய கேப்டன் சரியான நேரத்தில் கப்பலில் உள்ள அனைத்தையும் பாதுகாக்க வேண்டும். தன்னுடைய பொருட்களை விட
இருக்கின்ற உயிர்களுக்கே விலை மதிப்பற்றது என்று உணர்த்தியுள்ளார். கப்பலில் உள்ள பாரத்தை கீழே இறக்கி வைத்து அந்த கப்பலில் உள்ள பயணிகளை காப்பாற்றினார். நீ எப்போது உன்னுடைய மனசில் உள்ள பாரத்தை இறக்கி வைத்துவிட்டு உங்களையே நம்பி இருக்கின்ற எல்லாவற்றையும் காப்பாற்றப் போகிறீர்கள் அப்படின்னு அந்த பயணத்தின் போது நடந்த நிகழ்வை அந்த வியாபாரிக்கு வாழ்க்கையில் ஒரு தீர்ப்பு முனையாக உள்ளது. அப்படி அவர் வாழ்க்கையில் மேலும் மேலும் வெற்றி அடைவதற்கு அந்த பாடம் பயனுள்ளதாக இருந்தது. ஓர் இடிப்பானையோ துரோகத்தாலேயோ அவமானத்தினாலேயோ ஒவ்வொரு நாளும் நாம் அனைவரும் கடந்து போகத்தான் வேணும். ஒவ்வொருத்தரும் தன் முயற்சினால் அவமானம், துன்பம், துரோகம் எல்லாத்தையும் கடந்து வர முயற்சிக்கலாம். ஒருவேளை நம்ம அதை எல்லாம் நினைத்தால் அடுத்தடுத்த வைக்கின்ற முடிவை யார் எடுக்க வேண்டும்? பார்க்கும் வேலையை முழு கவனம் செலுத்த முடியாது. எந்த வேலையையும் அதில் கவனம் செலுத்தவில்லை என்றால் வெற்றி பெறுவது ரொம்ப கடினமாகும். அதனால் நம்ம வாழ்க்கையில் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் அத்தனையும் கடந்து போக முயற்சிக்க வேண்டும். நம்மளை நம்பி இருக்கிறவங்கள கரை சேர்க்க வேண்டும் இல்லையா? துரோகத்தை கடந்து வா, கடக்கும் பாதை வெகு தூரம் உண்டு. கதை பிடிச்சிருக்கா? நன்றி.